வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்பம் தமிழ் அகாடமி. ராஷ்டிரியா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் லிமிடெட், a government of India undertaken company, நவரத்ன அந்தஸ்து பெற்ற ஒரு மிகச்சிறந்த கம்பெனி. உரங்கள் தயாரிப்பதிலும் மார்க்கெட்டிங் பண்ணி சேல் பண்றதிலும் ஒரு மிகச்சிறந்த டர்ன்ஓவர் உருவாக்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனில இருந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெய்னி அப்படின்ற போஸ்ட் ஃபில் பண்றதுக்கான ஒரு சூப்பரான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க இன்ஜினியரிங் முடித்த மாணவர்களா இருக்கலாம், இல்ல எனி டிகிரி முடித்த மாணவர்களா இருக்கலாம், இல்ல எம்பிஏ பண்ண பட்டதாரிகளாக இருக்கலாம். சோ உங்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. மாதம் 80,000க்கு மேல salary கிடைக்கும் உங்களுக்கு. தமிழ்நாட்டுல பொறியியல் முடிச்சிட்டு நிறைய மாணவர்கள் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஏஇஜேஇ போஸ்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து போராடிக்கிட்டு இருக்கீங்க. பட் அதை விட டபுள் த டைம் salary இருக்கக்கூடிய ஒரு நிரந்தர மத்திய அரசு வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க. பட் இதன் மேல இருக்கக்கூடிய பார்வைகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாணவர்களுக்கு ரொம்பவே கம்மியா இருக்கு. இது வந்து கேட் கிடையாது. இந்த மாதிரி இப்ப நிறைய பிஎஸ்யூஸ் நிறுவனம் வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபில் பண்றாங்க. ரீசெண்டா கூட HPCL நோட்டிபிகேஷன் நம்ம பார்த்திருந்தோம். அடுத்தடுத்து நிறைய பிஎஸ்யூஸ் நிறுவனம் வந்து அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றாங்க. இதுல இருக்கக்கூடிய பியூட்டி என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா பிஎஸ்யூஸ் நிறுவனத்துக்கும் இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா காமனா தான் இருக்கும். டெக்னிக்கல், ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் இருக்கும். பட் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கும், டெக்னிக்கல் படிப்பீங்க. கொஞ்சம் சின்ன டெக்னிக்கல் வந்து அதே டெக்னிக்கல் அப்ளை பண்ணி இந்த டெக்னிக்கல்லையும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஜெனரல் ஸ்டடீஸ்ல மட்டும் கொஞ்சம் ஆப்டிடியூட், ரீசனிங், கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜும் கெயின் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மத்திய அரசு வேலையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி அதிகப்படியான salary கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் நம்மளால தட்டி தூக்க முடியும் அப்படின்றது நிறைய பேர் வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த நோட்டிஃபிகேஷன் தயவு செய்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இதுக்கெல்லாம் முதல்ல அப்ளை பண்ணி எழுத சொல்லுங்க. ஒரு டைம் எழுதும் போது உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ட் பில்ட் ஆகும். இதுக்குன்னு தனியா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சிறந்த முறையில் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்களே அந்த நாலேஜ் போதுமானது. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். என்னைக்குமே ஒரு கேண்டிடேட் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வேலை அந்த கவர்மெண்ட் வேலைக்கான சிலபஸை நீங்க தரவு பண்ணி ரெடியா இருக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலையா இருக்கணும். நான் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்றேன், இல்ல எக்ஸாமுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்ற வேலை அப்படி பண்ணீங்கன்னா அது சரியா ஒர்க் அவுட்டே ஆகாது. நீங்க படிச்சு ரெடியா இருக்கணும். அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிரியேட் ஆகிட்டே இருக்கணும். எந்த பால் கொடுத்தாலும் 6 அடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு நீங்க என்ன பண்ணிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? சோ கண்டிப்பா நிறைய நானே பார்த்திருக்கேன், நிறைய மாணவர்கள் தமிழ்நாட்டில் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணவங்க, ஏஇ கிளியர் பண்ணவங்க, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய HPCL நிறைய பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. NLC, பெல், இந்த மாதிரியான தேர்வுகளும் அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் தேர்வுக்கான அந்த முறைகளை பயன்படுத்தியே இந்த தேர்வுகளும் அவங்க கிளியர் பண்ணிருக்காங்க. சின்ன மாடிஃபிகேஷன் அஃப்கோர்ஸ் வந்து சின்ன மாடிஃபை பண்ணதான் வேணும். பட் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சரிங்களா? நீங்க GS, டெக்னிக்கல் அண்ட் ஆப்டி ரீசனிங் இதை மட்டும் தரவாயிட்டீங்கன்னா இது மட்டும் கிடையாது. நெக்ஸ்ட் ரயில்வேலையும் இதே சிலபஸ் தான். SSC ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் அதுக்கும் இந்த சிலபஸ். ஸோ சிலபஸ் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் காமனாக தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான பிஎஸ்எஸ் நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய இந்த டெக்னிக்கல் நாலேஜுமே வந்து டெக்னிக்கல் கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டஃபெல்லாம் இருக்காது. நீங்கள் நினைக்கிற மாதிரி கேட் ESC கொஸ்டின்ஸ் மாதிரிலாம் இருக்காது. நீங்க அந்த நம்ம டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல டெக்னிக்கல் ஸ்டாண்டர்டுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதனால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். அப்புறம் நிறைய பேர் சார் இன்டர்வியூலாம் இருக்கு அப்படின்லாம் ஃபீல் பண்றீங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மாதிரியான பிஎஸ்எஸ் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்டர்வியூ இங்கிலீஷ்ல பயங்கர ஃப்ளூயண்டா பேசணும்னு அவசியம் இல்லை. நீங்க சொல்ல வர பாயிண்ட்டை கன்வே பண்ணா போதும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த தேர்வுக்கும் உங்களால கண்டிப்பா முடியும் அப்படின்னு நம்புங்க, முயற்சி பண்ணுங்க, போய் அட்டன் பண்ணுங்க, அட்லீஸ்ட் இன்டர்வியூ வரையாவது போங்க. அப்பதான் உங்களால முடியுன்றதே தெரியும். நீங்க கிளியர் பண்ணாதான் 4 பேருக்கு சொல்ல முடியும். சரிங்களா? அதனால இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணி எழுதாம ஒன்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்காதீங்க. நீங்க இங்க 50,000 salary உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கிடைக்குன்னா இங்க டபுள் த டைம் நிறைய பிஎஸ்யூஸ் நிறுவனத்துல 1 லட்சத்துக்கு மேல salary கிடைக்கும். நீங்க அந்த salary ரீச் பண்றதுக்கு உங்களுக்கு பல காலங்கள் ஆகும். பட் ஏன் இது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. பட் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா முடியும். சரிங்களா? சோ இதை பத்தி நம்ம டீடைல்ஸ் பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னா கெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிவில், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றதும் நான் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. கெமிக்கல் அப்படின்னா பெட்ரோ கெமிக்கல் அண்ட் கெமிக்கல் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் அப்படின்னா மெக்கானிக்கல் தான் முடிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபயருக்கு கூட 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் CC லேப் அப்படின்னு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா PhD, நீங்க கெமிஸ்ட்ரி முடிச்சு PhD முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் அப்ளை பண்ண வாய்ப்பு இல்லை. அதனால இதெல்லாம் வந்து பயன்படுத்திக்குவோம். மார்க்கெட்டிங்ல பாருங்க, சயின்ஸ், இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர்ல ஏதாவது கிராஜுவேட் முடிச்சுட்டு MBA முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ஹியூமன் ரிசோர்ஸ் பாருங்க, டிகிரி இன் எனி டிசிப்ளின், அப்புறம் வந்து PG இது 2 முடிச்சிருக்கணும். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் டிகிரி முடிச்சுட்டு MBA, ஸோ கார்பரேட் கம்யூனிகேஷன்,
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் வந்து பிஜி முடிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா, அதாவது இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் ரெண்டு ஸ்ட்ரீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டிகிரியில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கணும் அப்படின்னா 60%. ஒருவேளை நீங்கள் SC/ST இருந்தீங்கன்னா 55% இருந்தாலே உங்களால் வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட முடியும். சரிங்களா? இதுக்கு ஃபைனல் இயர் வந்து எலிஜிபிள் கிடையாது, நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? மேக்ஸிமம் ஏஜ் பாருங்களேன், அப்பர் ஏஜ் லிமிட் அசான் 1/6/2024 ஸோ 27 வயசு வந்து 27 வயசு எக்ஸிட் ஆகிருக்கக்கூடாது. SC/ST இருந்தீங்கன்னா 32 இயர்ஸ், OBC இருந்தீங்கன்னா 30, PWD 37 வரைக்கும் நீங்கள் எழுத முடியும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000. பட் SC/ST, PWD, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. சேலரி ஆஃப்கோர்ஸ் 80,000க்கு மேலே இருக்கும். இது கூட சேர்ந்து நிறைய அலவன்ஸ் ஆட் ஆகும் அண்ட் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? நிறைய சேலரி வந்து நீங்கள் சீக்கிரமே ரீச் பண்ணிட முடியும். ஸோ எப்படி சார் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட், பர்சனல் இன்டர்வியூ, அப்புறம் வந்து ஒரு ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாம் இருக்குது, அது வந்து எலிஜிபிள் நேச்சர் தான். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்து 80%, பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து 20% கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக 100% வந்து அவங்க ஃபைனலாக வந்து ஆட்களை வந்து தேர்வு பண்ணுறாங்க. பட் ஆன்லைன் டெஸ்ட் என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் ஆன்லைன் டெஸ்ட் தான். ஸோ மொத்தம் 90 மினிட்ஸ் கொடுப்பாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கு. சரிங்களா? டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் வந்து உங்களுடைய டிகிரி, இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து இருக்கும். 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ் இருக்கு சார். அப்போ 2 மார்க்ஸ்னா கொஸ்டின்ஸ் வந்து நிறைய சம்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கா? எஸ், நீங்கள் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, அதோடைய அந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு, ரெண்டுக்குமே இருக்கு. அடுத்த 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷ், ஆப்டிடியூட், ரீசனிங், ஜெனரல் நாலேஜ் அவேர்னஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் SSCல CHSL, CGL இந்த கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அந்த டஃப்னஸ் என்ன லெவலில் இருக்கோ அதே ஸ்டாண்டர்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? சார் இப்போ இந்த ஜெனரல் நாலேஜ் அவேர்னஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா எல்லாமே படிச்சிருப்பீங்க. பட் இதில் கொஞ்சம் நீங்கள் செலக்டடாக படித்தா போதும். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு இதில் கொஞ்சம் செலக்டடாக படிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஆப்டிடியூடுக்கு சில டாபிக் எக்ஸ்ட்ரா இருக்கும். ரீசனிங்ல கொஞ்சம் நிறைய நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசனிங் நிறைய படிச்சிருக்க மாட்டீங்க. பட் ரீசனிங்லாம் ரொம்ப ஈஸியாக உங்களால் லேர்ன் பண்ண முடியும். இங்கிலீஷில் நீங்கள் செலக்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி அந்த செலக்டடான டாபிக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், உங்களால் வந்து இதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ 50 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் நான் டெக்னிக்கல், 50 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் டெக்னிக்கல். சரிங்களா? டோட்டலாக 100 கொஸ்டின். பட் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் கொடுக்குறாங்க. நான் டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி ரெண்டுக்குமே நெகட்டிவ் மார்க் இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. 1:7 அப்படின்ற ரேஷியோல என்ன பண்ணுவாங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ. இப்போ பர்சனல் இன்டர்வியூ கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கு கன்வே பண்ணக்கூடிய இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதுமானது. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இன்டர்வியூல நீங்க ஒரு 50% மார்க் வந்து குவாலிஃபைங் குவாலிஃபைங் நேச்சர் குவாலிஃபை ஆகிறதுக்கு 50% எடுத்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்லைன் டெஸ்ட் மார்க்கை 80% கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூல இருந்து ஒரு 20 கன்வெர்ட் பண்ணி ஸோ டோட்டலா 100% வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? பட் மெடிக்கல் டெஸ்ட்னா ரொம்ப இருக்காது, அது எலிஜிபிள் நேச்சர், அதுக்கு மார்க்கும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பணியமர்த்தப்படுவீங்க. சரிங்களா? அதில் முக்கியமாக எந்த ஒரு ஈக்குவலண்ட்டும் கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி ஃபைனல் இயர் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1/7/2024. சரிங்களா? ஸோ இதுக்குள்ள வந்து அப்ளை பண்ணுங்க. ஒரு சிறந்த வாய்ப்பு. இந்த மாதிரியான வாய்ப்புகளுக்கும் தமிழ்நாடு மாணவர்கள் நிறைய போகணும் அப்படின்றதே எல்லாருடைய ஆசையும் நம்மளுடைய ஆசையும். அப்ளை பண்ணி எழுதுங்க. நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் டஃபா இருக்காது. எழுத தான் தெரியும். நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுங்க. நான் HPCL எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய மார்க் டெஸ்ட் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான PSUஸ்லாம் வந்து செலக்ட் ஆகக்கூடிய அந்த 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 பர்சன்டேஜ் ஆஃப் பாசிபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சரிங்களா? நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுங்க. ஸோ அதனால நிறைய தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்த மாதிரி PSUஸ்லாம் போயிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதர் தென் தமிழ்நாடு தான் போக முடியும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நிலைமைக்கு தமிழ்நாட்டிலையும் நிறைய டெக்னிக்கலாக நல்லா ஸ்ட்ராங்காகவே நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அதுவும் ட்ரை பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸராக நீங்கள் போயிட்டு ஒரு 80,000க்கு மேலே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சேலரி வாங்கும்போது உங்களுடைய க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுடைய லைஃபே அடுத்த கட்டத்தை நோக்கி டக்குன்னு வந்து மாறிடும். சரிங்களா? ஸோ நிறைய மாணவர்கள் வந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ படிச்சுட்டே இருங்க. ரைட்? ஒரு நாள் மாறும். அன்னைக்கு உங்களுடைய எல்லா கஷ்டமும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படியே தொலைஞ்சு போகும். சரிங்களா? நீங்கள் ஜெயிக்கும் போது தான் நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து உண்மையானது, எந்த அளவுக்கு அந்த 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 கஷ்டத்துடைய வேல்யூ என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. பட் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருங்க, கன்சிஸ்டண்டாக கஷ்டப்பட்டுட்டே இருங்க. ஒரு நாள் வெற்றி உங்களுக்கு வந்தே தீரும். நீங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா ஸோ வெற்றி வந்து உங்களை விட்டு போகவே செய்யாது. சரிங்களா? ஸோ அதனால தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக தொடர்ந்து உழைச்ச யாருமே வெற்றி அடையாமல் போனதே கிடையாது.
அது கண்டிப்பாக நானே நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். அதனால் உழைப்பு மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸாம் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். அது உங்கள் உழைப்பை அப்ளை பண்ணி எழுதுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் வெற்றி பெற்று ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக மாறுவீங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. சரிங்களா? அடுத்தடுத்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் தான் நிறைய பேர் பார்த்து அட்லீஸ்ட் அப்ளை பண்ணட்டும். புதுசாக வரவங்க, புதுசாக ப்ரிப்பேர் பண்ணவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிரியேட் ஆகிட்டு அடுத்தடுத்து ப்ரிப்பேர் பண்ண கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.